everyone, welcome back to my channel. ரொம்ப நாள் கழிச்சு அம்மா வந்திருந்தனால எங்கேயாவது போகலான்னு பிளான் பண்ணி ஓசூர்லேருந்து 2.5 hours ட்ராவலில் ஒகேனக்கல் தான் போயிருந்தோம். இங்கே டேம் மீன் தான் ஃபேமஸ். எல்லா இடத்துலையும் ஃபிஷ் தான் வச்சுருந்தாங்க. நம்ம ஃபிஷ்ஷை வாங்கி கொடுத்தா ஆஃப்டர்நூன் லஞ்ச் கூட ரெடி பண்ணி கொடுப்பாங்க போல். நாங்கள் மத்தியானம் லஞ்சுக்கு கொடுத்துட்டு வந்திருந்தோம். லஞ்ச் ரெடி பண்ணுறதுக்கு 1.5 hours டைம் சொல்லியிருந்தாங்க. அதுக்குள்ளே உள்ளே இருக்கிற ஒரு பார்க்கை மட்டும் நாங்கள் விசிட் பண்ணோம். எந்த ஃபால்ஸ்லேயும் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. ஏன்னா தம்பியை வச்சுட்டு இந்த வேலுக்குள்ளே இருக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதனால நாங்கள் இந்த பார்க்குக்குள்ள தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். இங்கே டாகு, பின்னி பிக் இது எல்லாமே இருந்துச்சு. இந்த ரேட் ஒயிட் ரேட்டுன்னு சொன்னாங்க. வீடியோவை விட நேரில் இந்த ரேட் ரொம்பவே பெருசாக இருந்துச்சு. பார்க்க தான் இதில் சின்னதாக தெரியுது, பட் சைஸ் ரொம்ப பெருசு. இந்த பெட்ஸ் எல்லாம் ட்ரெயின் பண்ணுறதுக்கு உள்ள லேடிஸ் தான் இருக்காங்க. நம்ம கூட ஃபுட் கொடுக்கறதுக்கு அவங்க அலோவ் பண்ணுறாங்க. நம்ம தான் ஃபுட் அங்கே ஃபீட் பண்ணுறோம். அண்ட் ஃபர்ஸ்ட்ல காட்டின அந்த சிசு டாகு கூட அவங்க சேலன்னு சொன்னாங்க. பக்கத்துலேயே ரேபிட் ஒன்று குட்டி போட்டிருந்தாங்க. இப்பதான் ரீசெண்டா டெலிவரி ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு சைடு இந்த ஃபிஷ் எல்லாமே ரொம்ப கலர்ஃபுல்லா இருந்தது. இந்த ஃபிஷ் டேங்க்ல நிறைய ஃபிஷ் இருந்துச்சு. போனதுலயே எங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சது அண்ட் ஒர்த்தான இடம் இந்த இடம் தான். இந்த செக்ஷனுக்கு வேற ஒருத்தங்க ட்ரெயின் பண்றாங்க. இந்த பேர்ட்ஸ் அவ்வளோ ஃப்ரெண்ட்லியா இருக்கு நம்ம கிட்ட. இவங்களுக்கு 1.5 years தான் ஏஜ் ஆகுதான். இது 5 years ஆகும்போது நல்லா பேசும்னு சொன்னாங்க. இது மட்டும்தான் ட்ரெயின் பண்ணியிருக்காங்க போல். பின்னாடி இருக்கிறவங்க இப்போ தான் வந்திருக்காங்களாம். இன்னொரு சைடில் கலர்ஃபுல்லான நிறைய பேரட் இருந்துச்சு. அவங்களுக்கும் நம்ம ஃபுட்டு நம்ம கையில் வச்சுருக்கும் போது நம்ம மேலெலாம் உட்காந்துருந்துச்சு. இதுவும் லைஃப்பில் எங்களுக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ். இந்த பேக்கேஜில் 70 சினிமான்னு ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு. ஒரு 5 minutes ஒரு 70 ஷோ மாதிரி தான் இருந்துச்சு. இது கம்ப்ளீட் ஆனி முடிச்சதும் எங்களோட லஞ்சும் ரெடி ஆயிடுச்சு. லஞ்ச் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. எப்பவும் ஒர்க்குன்னு ஓடிட்டே இல்லாமல் எப்போவாவது ஒரு தடவை இப்படி வெளியே போகிறது ரொம்ப நல்லா இருந்துச்சு.